வாங்க இன்னைக்கு நாம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் அதாவது ஐபிஓக்களோட அந்த விறுவிறுப்பான உலகத்துக்குள்ள போகலாம். ஒரு ஐபிஓ ஜெயிக்க போகுதா இல்லையான்னு கணிக்கிறதுக்கு பல இன்வெஸ்டர்ஸ் ஒரு சீக்ரெட் சிக்னலை யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மட மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய தலைவலியே இதுதான். எந்த புது ஸ்டாக் முதல் நாள்லயே ராக்கெட் மாதிரி மேல போகும், எது கீழே விழும்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு உண்மையாவே ஏதாவது ஒரு சீக்ரெட் சிக்னல் இருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா மாறுறதுக்கு பேரு தான் ஐபிஓ. இது மூலமா அவங்க வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை திரட்ட முடியும். அது மட்டும் இல்ல, யார் வேணும்னாலும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதியை, அதாவது ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு ஸ்டாக் அஃபிஷியலா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு அன்அஃபிஷியல், அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு மார்க்கெட் உயிர் வாங்குது. அதுக்கு பேரு தான் கிரே மார்க்கெட். இந்த கிரே மார்க்கெட்ல எல்லாரும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குற ஒரே விஷயம் கிரே மார்க்கெட் பிரீமியம், சுருக்கமா ஜிஎம்பி. இது ஒரு மாதிரி அந்த ஸ்டாக் என்ன விலைக்கு லிஸ்ட் ஆகும்னு ஒரு முன்கூட்டியே சொல்ற ஒரு அறிகுறி மாதிரி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். பல வருஷமா டேட்டாவை எடுத்து பார்த்தா இந்த ஜிஎம்பி ஒரு ஐபிஓவோட வெற்றியை ரொம்ப ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்குன்னு தெரிய வருது. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காகவே இன்டர்நேஷனல் ஜர்னல் ஃபார் மல்டிடிசிப்ளினரி ரிசர்ச் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அவங்க இந்தியால நடந்த 270 ஐபிஓக்களோட டேட்டாவை எடுத்து அலசி ஆராய்ஞ்சாங்க. அந்த ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு நம்பர் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுது. 0.886. டெக்னிக்கலா இது ஸ்பியர்மன்ஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஐபிஓக்கு ஜிஎம்பி அதிகமா இருந்தா அது லிஸ்டிங் அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னு கிட்டத்தட்ட உறுதியா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வலுவான தொடர்பு இது. அது மட்டும் இல்ல, அவங்களோட கணிப்பு மாடல் எவ்வளவு கரெக்டா இருந்துச்சு தெரியுமா? 83.7% துல்லியம். இதுலேருந்தே தெரியுது, ஜிஎம்பிக்கு உண்மையிலே ஒரு ஐபிஓவோட ஃபியூச்சரை கணிக்கிற சக்தி இருந்திருக்கு. இவ்ளோ ஸ்ட்ராங்கான டேட்டாவை பார்த்ததும் ஓகே, ஜிஎம்பி தான் வெற்றிக்கான ஃபார்முலான்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா வெயிட் பண்ணுங்க. சமீப காலமா இந்த கதை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிக்னல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயில் ஆயிட்டு வருது. உதாரணத்துக்கு டாடா கேபிட்டல், லென்ஸ்கார்ட் மாதிரி கம்பெனிகளை பாருங்க. இதுக்கெல்லாம் ஜிஎம்பி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் பெரிய லாபம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நிஜத்துல என்னாச்சு? எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா, சில சமயம் நஷ்டத்துல கூட லிஸ்ட் ஆச்சு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் தான். சரி, ஏன் இப்படி கிரே மார்க்கெட்ல பேசுறதுக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம போகுது? காரணம் ரொம்ப சிம்பிள். ஜிஎம்பி பெரும்பாலும் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஆர்வத்தையும் சென்டிமெண்ட்டையும் தான் காட்டுது. ஆனா மார்க்கெட்டை உண்மையா நகர்த்துற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு அது காட்டுறதில்ல. அதனாலதான் இந்த வித்தியாசம். இந்த மாதிரி எந்த கண்ட்ரோலும் இல்லாத ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்க நம்ம ரெகுலேட்டர்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மார்க்கெட் ரெகுலேட்டரான செபியோட சேர்பர்சன் மாதவி பூரிபுச் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த கிரே மார்க்கெட், பிளாக் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் நமக்கு வேண்டாம், இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நடைமுறையில என்ன நடக்குதுன்னா, ஒரு ஐபிஓவோட பிட்டிங் முடிஞ்சதுக்கும் அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆகுறதுக்கும் நடுவுல ஒரு 3 நாள் கேப் இருக்கு. இந்த 3 நாள்ல தான் இந்த கிரே மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் ஜோரா நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வா செபி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஒன் லிஸ்டட்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலான்னு. இது மூலமா ஷேர்ஸ் அலாட் ஆனதுலேருந்து அஃபிஷியலா லிஸ்ட் ஆகிற நாள் வரைக்கும் ஒரு ரெகுலேட்டட் முறையில ட்ரேடிங் பண்ணலாம். எல்லாத்தையும் வெளிப்படையா ஆக்கிடலாம். ஓகே, அப்போ ஜிஎம்பிய நம்ப முடியாதுன்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எதைத்தான் பார்க்கணும்? எதுல கவனம் செலுத்தணும்? ஜிஎம்பிய ஒரு கிரவுட் சோர்ஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது நிறைய பேர் சேர்ந்து சொல்ற வானிலை அறிக்கை. அது அந்த நேரத்துல மக்களோட மனநிலையை வேணா காட்டலாம். ஆனா அதை வச்சு ஒரு முழு முதலீட்டு திட்டத்தையும் உருவாக்க முடியாது. அது வெறும் ஒரு சத்தம்தான், உறுதியான சிக்னல் கிடையாது. அதனால நீங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். அந்த ஐபிஓல முதலீடு செய்யற ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் யாரு, அவங்க எவ்வளோ தரமானவங்க, நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் அதாவது QIBயோட ஆர்டர் புக் எப்படி இருக்கு, இந்த மாதிரி உண்மையான விஷயங்களை தான் நாம பார்க்கணும். கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, ஜிஎம்பி மார்க்கெட்டோட மூட பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாம். ஆனா அதை மட்டும் நம்பி முதலீடு பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது வெறும் சூதாட்டம் மாதிரி தான். உண்மையான அனாலிசிஸ் பண்ணி முதலீடு பண்றது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம்.